Hi friends, welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு rich tasty vanilla ice cream பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா மூணே ingredients வச்சு நம்ம பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கணும்னா இந்த சேனலை புதுசா பார்க்குற viewers இந்த வீடியோ கீழ தெரியுற subscribe பட்டனை click பண்ணுங்க. பக்கத்துக்கு bell icon மறக்காம click பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ரெசிபீஸ், டிப்ஸ் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. சோ மிஸ் பண்ணாம இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க இந்த bell icon click பண்ணீங்கனா தான் உங்களுக்கு அது மிஸ் பண்ண பார்க்க முடியும். உங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. keep supporting and வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு என்னென்ன தேவை நான் சொல்றேன். இதுக்கு வந்து நான் வந்து 200 ml fresh cream எடுத்துர்க்கேன். நீங்க கடையில வாங்குறதே எடுத்துக்கலாம். இல்ல உங்க வீட்லயே நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். fresh creamன்றது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க டெய்லி பால் காய்ச்சும்போது திக்கா பாலை காய்ச்சுக்கோங்க. தண்ணி ஊத்தாம முதல்ல காய்ச்சிட்டு அந்த ஆடையை நீங்க கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கலெக்ட் ஆனிச்சுனா அதான் உங்களுக்கு fresh cream. நான் வந்து எனக்கு மில்கி மிஸ்ட் தான் எனக்கு கிடைச்சிச்சு. நான் இந்த நீங்க அமுல் யூஸ் பண்றதா இருந்தா அமுல் யூஸ் பண்ணலாம். அதே போல இதுக்கு vanilla essence தேவை. அப்புறம் பவுடர் சுகர் ஒரு 50 கிராம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் நட்ஸ் கூட நீங்க கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் இதுக்கு நல்ல ஒரு டப்பர்வேர் தேவை. அதுல தான் நம்ம ஊத்தி வைக்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்ல ஊத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இதுக்கு பொதுவா ஐஸ்கிரீம் ரெண்டு வெரைட்டியா பண்ணுவாங்க. என்ன மாதிரினா முட்டை இது வெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணி குக் பண்ணி பண்ணுவாங்க. இன்னொன்று விப்பிங் க்ரீமில் எல்லா ஃப்ளேவர் சுகர் ஆட் பண்ணி அது ஃப்ரீஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து எக்லெஸ். ஸோ அது ரொம்ப நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே இந்த ரெண்டு டைப்புமே கிடைக்கும். பட் விப்பிங் க்ரீம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது நம்ம அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நிறைய இடத்துல கிடைக்கும். இல்லை நம்ம வீட்டிலேருந்தும் நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் இந்த மாதிரி கிடைச்சதை நம்ம ஒரு 8 hours போல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்கு அடியில் உள்ள ட்ரேயில் போட்டு வச்சிடணும். அது மாதிரி இதையும் வந்து நான் நல்லா சில்லுன்னு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த பாத்திரமும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடியில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு நம்ம இது நல்லா பீட் பண்ணி க்ரீமியாக ஆக்கிக்கணும். சுகரோட வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு நம்ம ஊற்றி வச்சிட வேண்டியது. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் வந்து இதை பீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து பிளெண்டரில் இப்போ பீட் பண்ண போகிறேன். அதாவது நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு கையால் பாத்திரத்தை பிடிச்சிட்டு நல்லா மீடியமாக க்ரீமியாக வச்சுக்கணும். என்னோடது எப்படி இப்போ கெட்டியாக இருக்குன்னா நான் வந்து நல்ல ஃப்ரீசருக்கு அடியில் உள்ள ட்ரேயில் வச்சுருந்தனால நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ உங்களோட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். 200 கிராம்ஸ்க்கு நம்ம 50 ml அளவுக்கு நம்ம இப்போது சுகர் சேர்த்துக்க போகிறோம். இது ரொம்ப பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெண்ணெய் ஆகிடும். ஸோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணிட்டீங்கன்னா பட்டரை நம்ம எப்படி நம்ம வெண்ணெய் இதுக்கு எடுப்போமோ அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் சுகர் போட்டுட்டு வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு நான் வந்து இப்போ அடித்து காட்டுறேன். நான் ஒரு கையாலே பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் கட் பண்ணி பண்ணுறேன். இப்போ நான் அதில் வெனிலா எசன்ஸ் போட்டுறேன். இப்போது வேணுங்கிற அளவு சுகர் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து அதோட கூலிங் போகிறதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பீட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரையில் ஊற்றி வைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இது நல்லா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது இதை எடுத்து நான் வந்து ஒரு டப்பர்வேரில் போட்டு நான் வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 3 to 4 hours நல்லா இது பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நல்ல ரிச் க்ரீம் அந்த க்ரீமே நம்ம எப்படி கடையில் வாங்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அதை மேலே போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இல்லை க்ரீன் கிளாப் போட்டுக்கோங்க. அந்த வாட்டரோட தண்ணி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக. உங்ககிட்ட பிளெண்டர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்ககிட்ட எக் பீட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து கீழே ஐஸ் வாட்டரை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் ஐஸ் கியூப்ஸை போட்டு நல்லா அதை கையாலே பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா க்ரீமியாக வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரிட்ஜில் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா நைட் போட்டு வச்சுருங்க. காலையில் உறைஞ்சி போய் கட்டியாக இருக்கும். அதாவது ஃப்ரீசருக்கும் கீழே இருக்க ட்ரேயில் போடணும். அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பவுடர் சுகர் வெனிலா எசன்ஸ் அது மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இதிலே நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் நம்ம என்ன ஐஸ்கிரீம் வேணாலும் செய்யலாம். அவ்வளோ க்ரீமியாக பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக அப்படியே லைட் வெயிட்டாக ஏரையாக இருக்குது. இப்போ இதை நான் வந்து நல்லா இதை டப்பர்வேரில் மாற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஐஸ்கிரீம் இருக்குன்னு காட்டுறேன். அப்படியே நம்ம கடையில் எப்படி இருக்குமோ அதே போல் சாஃப்டாக க்ரீமியாக அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இது ஃப்ரெஷ் க்ரீம் வச்சே நம்ம இவ்வளோ சூப்பராக செய்ய முடியும். இதுதான் விப்டு க்ரீமை இந்த மாதிரி நம்ம சாஃப்டாக இது பண்ணியிருக்கோம் இல்லையா சுகர் வச்சு. இதை தான் நம்ம வந்து கேக்லாம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் எல்லாம் மேலே நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, சாஃப்டாக ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு க்ரீம். அதுதான் இந்த விப்டு க்ரீம். இதை வச்சு தான் அதை செய்வாங்க. நிறைய விஷயங்கள் ரெட் வெல்வெட் கேக் நிறைய கேக்கு யூஸ் பண்ணலாம், ஐஸ்கிரீமுக்கும் யூஸ் பண்ணலாம். சரி வாங்க, இப்போ நான் அதை அப்புறம் இதில் பாக்ஸில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் பண்ண அளவுக்கு இந்த பெரிய பாக்ஸில் இவ்வளோ தான் வரும். மறக்காமல் நான் சொல்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கண்டிப்பாக நீங்கள் ஓவர் பீட் பண்ணிங்கன்னா அது வந்து பட்டராக மாறிடும். ஸோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 3 to 4 hours ஆகணும். வச்சுட்டு
மேலே வந்து லாஸ்ட் நம்ம நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை நல்லா மூடி வச்சிடுறேன். மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். குவாலிட்டியான ஃப்ரீசர் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் 8 hours ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு நல்லா செட் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப உறைஞ்சி போகாது. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக பண்ணியிருக்கனால நல்லா ரிச்சாக இதாக இருக்கும். நான் இப்போ ஸ்கூப் பண்ணி காட்டுறேன். ஸ்கூப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ரைசின்ஸ் நான் வந்து போடுறேன். உங்களுக்கு அது ஆப்ஷன் தான், நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ நான் அதை பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம். நான் வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு கரண்டியில் தான் எடுத்தேன். ஒரு ஸ்பூனால் அப்படியே உள்ளால் தள்ளிட்டு எடுத்துட்டேன். நான் வந்து சும்மா நட்ஸ் அண்ட் இது போட்டிருக்கேன். நான் முந்திரி பருப்பும் ரைசின்ஸும் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம பண்ணதுக்கு எப்படியும் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது. உறைஞ்சி போகாமல் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணும், நல்லா அது ஃப்ரீஸாக இருக்கணும். ஃப்ரீசருக்கு அடியில் உள்ள ட்ரேயில் போட்டுருங்க. அது போடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்பூனால் அமைக்கிட்டு நீங்கள் வந்து பிளெண்டர்லையோ இல்லைன்னா, அதாவது பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிக் பிளெண்டரு. நீங்கள் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய அதில் வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கையால் அடிக்கிற எக் பீட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு கீழே ஐஸ் கியூப்ஸை வச்சு நீங்கள் நல்லா அடித்து க்ரீமி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லையே நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். இது ரொம்ப 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 எம்மியாக இருக்கும். இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக, ரொம்ப ஃப்ளஃபியாக, அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.